அனைவரின் சார்பாக பொன்னாடையானது பேராயர் அவர்களுக்கு இப்பொழுது போற்றப்படுகிறது. நம்முடைய கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் திருஹ்ருதய சபை இதனுடைய தலைவி மர்சிலீனா அவர்கள் இப்பொழுது நம்முடைய பேராய பெருந்தகைக்கு இந்த பொன்னாடை போர்த்தி நம்ம நன்றிகளை வெளிப்படுத்துகின்றார். அதே போல் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கின்ற செயலர் தந்தையை இப்பொழுது இந்த நூலாடை போர்த்தி நம்முடைய வின்சென்ட் தே பால் இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் ஸ்டான்லி அவர்கள் இந்த நூலாடை போர்த்தி நமது செயலர் தந்தை சார்ல்ஸ் அவர்களை வரவேற்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பேராயர் அவர்கள் இப்பொழுது மேற்படிப்பு படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையினை அளிக்கின்றார். சஜிதா, ஹேமலதா, ஸ்வேதா அண்ட் வின்சென்ட் ஆயருடைய பொற்கரங்களால் தங்களுடைய மேற்படிப்பு தொடர நம்முடைய இந்த பிள்ளைகளது கல்வி நிதியிலிருந்து இந்த ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகிறது. இன்னும் பல பேருக்கு நாம் வின்சென்ட் இன்னும் மீதி 6 பிள்ளைகளுக்கு நாம் தனிப்பட்ட விதத்தில் இந்த கல்வி உதவியை செய்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கிற உதவிகளுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகள் சிறந்து படிக்கட்டும். அடுத்து 12ஆம் வகுப்பு டாப்பர்ஸ் இதில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் நிவியன் ஆரோக்கியராஜ், டானியா ஐஸ்வர்யா, தமிழரசி, பிரிஜேஷ் எஸ் விளந்தவனே, பன்னிரெண்டாம் வகுப்பில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒருமுறை கரவொலி எழுப்பி நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து 10ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்களுக்கும் நம்முடைய திருத்தலத்திற்கும் மகிமை சேர்க்கிற நமது மறைக்கல்வி பிள்ளைகள் கெவின் எஸ், ஹில்டா வெரோனிகா, காத்ரின் எட்வின், காவ்யா ரோசி, தாஸ்னவி ஷெல்ஷியா, பிரிண்டா, ஜோயல் மரிய விஜாய், கெனி கிறிஸ்டின். அடுத்து திருவள்ளூரிலிருந்து வந்திருக்கிற திருவாளர் பேரன்பராஜ் மற்றும் அவரோடு வந்திருக்கிறவர்கள் முன்வாரங்கள். திருவள்ளூர் சென்ட் மேரிஸ் சலேசிய அந்த பங்கிலிருந்து வந்திருக்கின்ற 2 அன்பர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இந்த திருத்தலத்தினுடைய பணியானது ஆயர்கள் இன்றைக்கு நம்முடைய இந்த பிரசங்கத்தில் சொன்னது போல் சமூக பணி, அழுத்தம் இல்லாத சமய பணி. இது இறையரசு பணியில் நீங்கள் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டிய நிறைய அந்த வேர்களை தேடி போக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது என்று சொல்லுகிற போது மணிப்பூர், அஸ்ஸாம்
இங்கிருந்து புலம்பெயர்ந்து இவர்கள் மணிகளை விற்று, அந்த கம்பளிகளை விற்று, அந்த குடை பின்னி அதை விற்கிற புலம்பெயர்ந்த மக்கள் 40 பிள்ளைகள் இவருடைய சென்ட் ஆன்ஸ் சகோதரி நடத்துகிற உயர்நிலைப் பள்ளியில் 40 பிள்ளைகளை தத்தெடுத்து படிக்க வைக்கிறார்கள். சகோதரிகள் ஆசிரியர் மக்களை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் கடந்த பெரிய வெள்ளிக்கிழமை வந்த பொழுது நம்முடைய பிள்ளைகள் உண்டியலில் சேர்த்த காணிக்கை 26,000 அந்த பிள்ளைகளது யூனிஃபார்முக்காக கொடுக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்முக்காக நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை 26,000 இப்பொழுது கொடுத்து அந்த புலம்பெயர்ந்த பிள்ளைகளது வாழ்வு மலர இந்த காணிக்கையை கொடுத்து அனுப்புகின்றோம். அடுத்து அன்புக்குரியவர்களே, சிறு சேமிப்பு என்று சொல்லி 110 பிள்ளைகள் கடந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் இதில் பயன்பெற்றார்கள். 1 லட்சம் சேர்த்தார்கள். இன்னொரு லட்சம் சேர்த்து 2 லட்சமாக பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தோம். பெற்ற பிள்ளைகளுக்கு சிறு சேமிப்பு இயக்கத்தின் சார்பில் நாம் அவர்கள் வளர்ந்து என் சேமிப்பில் நான் படிக்கிறேன் என்று படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதோடு கூட அந்த ஷேரிங், சேமிப்பது எனக்கு மட்டும்தான் அல்ல, மீண்டும் மற்ற பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று சொல்லி சேர்த்த பணத்தை திரும்ப இந்த கல்வி தொகைக்கே திருப்பி கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் சிஜே இமானுவேல், கேத்ரின் வெரோனிகா எல்லாம் வாங்க, கால்வின் தாமஸ், தேஸ்னிவாஸ் ஷெல்சியா, சஞ்சய் பிரபாகர், கார்லஸ் டெரன், டாமினிக், ஆல்ட்ரின், சிஜே கிறிஸ்லின், ஜோயல் டிக்ரூஸ், இமானுவேல் லியோன் ஜான், வேதா பேட்ரிக், ஷெரின் ஸ்வேதா, நவீன் லாரன்ஸ். நம்முடைய பிள்ளைகள் இப்படி கொடுத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 31,010. கரவொலி எழுப்பி மீண்டும் அந்த பணம் கல்வித்தொகைக்காக திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றியிருந்த உள்ளத்தோடு பேராயரோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர்களுடைய வளர்ப்பில் இது ஒரு மைல்கல். அடுத்து நம்முடைய நிதி நிர்வாக தந்தை ஜெயக்குமார் அவர்கள் பேராயர் அவர்களுக்கு நம்முடைய இந்த எளிய காணிக்கையை தந்து நம்முடைய நன்றிகளை வெளிப்படுத்துகின்றார். கரவொலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். செயலர் தந்தைக்கு நம்முடைய பீடச்சிறுவர் இந்த சிறிய நன்றியின் காணிக்கையை அளிக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது இறுதியாக இந்த நடனம் முடிந்தவுடனே கீர்த்தனா மேம் மற்றும் நம்முடைய ராஜு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை கரவொலி எழுப்பி நாம் வரவேற்கின்றோம். எழுந்து நில்லுங்கம்மா.